என்ன தயக்கம்? வாங்க. சொன்ன வார்த்தைய மரியாதையா காப்பாத்துங்க. இதெல்லாம் என்னால முடியாது. கோடவுன்ல நான் போட்ட கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டீங்களே. அது ரைஸ் மில்ல டைம் பாம்பு வச்சு அப்பாவிங்களை கொல்ல நினைச்ச பாவத்துக்காக தான் லேக்காவுக்கு அம்மா போட்டிருக்கு. எங்க மேல இருக்கிற வெறிய காட்ட நீங்க பாரதி குடும்பத்தை குறி வச்சீங்க. நல்லது கெட்டதுன்னு கூட பார்க்காம அந்த குடும்பத்தை கொல்ல பாத்தீங்க. அந்த ஃபங்க்ஷன்ல நாங்களும் பாரதி குடும்பம் மட்டும் இல்ல, எத்தனையோ அப்பாவி ஜனங்க இருந்தாங்க. நீங்க வச்ச டைம் பாம்பு வெடிச்சிருந்தா அத்தனை பேரும் அநியாயமா பலியாயிருப்பாங்க. நீங்க 2 பேரும் செஞ்ச பாவத்துக்காக அந்த ஆத்தா நீங்க உயிருக்கு உயிரா நேசிக்கிற உங்க பொண்ணை தண்டிச்சிருக்கா. நீங்க 2 பேரும் கோயிலுக்கு வந்து சாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணி பிராயச்சித்தமும் பண்ணணும். பிராயச்சித்தமா? ஆமா, நீங்க 2 பேரும் பிரகாரத்தை சுத்தி 11 முறை அங்க பிரதட்சணம் பண்ணணும். என்னது? ஆர் யூ கிரேசி? என்னால முடியாது. நான் எதுக்கு அதெல்லாம் பண்ணணும்? நீங்க தானே லேக்காவை வளர்த்தீங்க. அவளை மகளே மகளேன்னு கொஞ்சுனீங்க. அப்போ அவ மேல உங்களுக்கு பாசம் இல்ல. லேக்கா என் மகதா. அவ மேல எனக்கு நிறையவே பாசம் இருக்கு. அவளுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ஆனா அதுக்காக இப்படியா? அது உண்மைனா அப்ப வந்து செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தம் பண்ணுங்க. செஞ்சுதான் ஆகணும். நீங்க தப்பிக்கவே முடியாது. நீங்க எங்களை கண்டுபிடிக்க ரவுடிங்ல ஏவி விட்டது, அவங்கள வச்சு டைம் பாம்பு வச்சது, எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கு. ரவுடிங்க வசமா மாட்டிருக்காங்க. போலீஸ் கிட்ட வாக்குமூலம் கொடுக்கவும் தயாரா இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த விஷயத்த நான் பாரதியோட குடும்பத்துக்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அவங்க உங்களை ஊரை விட்டே தாண்ட விட மாட்டாங்க. ஏய், இத பாரு, அப்படி எல்லாம் எதுவும் பண்ணி தொலைச்சிடாத. இரு இரு, கொஞ்சம் இரு. சரண்யா, பேசாம இதுக்கு ஒத்துக்கலாமா? இவ என்னெல்லாமோ சொல்லி பயமுடுத்துறா. அம்மா, என் வாழ்க்கையை நாசம் பண்ணவ அந்த லேக்கா. அவ நல்லா இருக்கணும்னு நான் போய் வேண்டி பண்ணா. இந்த ஜென்மத்துல அது நடக்காது. சரண்யா, இவங்க செஞ்ச எல்லா தப்புக்கும் நீயும் தான் உடந்த. நீயும் செஞ்சுதான் ஆகணும். நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்ய மாட்டேன். பேசாத. ஏற்கனவே என் மேல கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருக்கு. நான் இப்பதான் ஜாமீன்ல வெளியில வந்திருக்கேன். இவங்க குடுக்கற தண்டனை ஒரு நாளோட முடிஞ்சு போயிடும். கோர்ட்டு கேஸ்னு சிக்கி சின்ன பின்னமானா வெளியில வர வருஷ கணக்கு ஆயிடும். நீ முதல்ல தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. ஐயோ சரண்யா, உன் மேல இது வரைக்கும் எந்த கேஸும் கிடையாது. அநியாயமா கோர்ட்டு கேஸ்னு மாட்டி சீரழியாத. உன் வாழ்க்கைய மொத்தமா நாசமா போயிடும். அனுபவப்பட்டவன் நான் சொல்றேன். ஐயோ கொஞ்சம் கேளுமா, இந்த பிராயச்சித்தத்தை பண்ணி முடிச்சிருவோம். கோர்ட்டு கேஸ் அலையிறதை விட இதுதான் பெட்டர். புரிஞ்சுக்கோ. ஆமா, நீ குடவுன்ல உன் நிபந்தனை எல்லாம் சொன்ன. நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு கண்டிஷன் போட்ட. அதுக்கெல்லாம் என் பாடி கண்டிஷன் ஒத்துக்க வேண்டாம். அந்த நேரத்துல வேற வழி தெரியல, ஒத்துக்கிட்டு தொலைச்ச. எப்படியாவது மல்லு கட்டி தப்பிச்சலான்னு பார்த்தேன். விட மாட்டீங்களே. சொன்ன வார்த்தையை காப்பாத்துங்க. சாமி காரியத்துல விளையாடாதீங்க. ஒழுங்கு மரியாதையா வாங்க. வந்து லேக்கா நல்லபடியா குணமாகணும், பாரதி நல்லபடியா குணமாகணும்னு வேண்டிக்கோங்க. நான் போட்ட கண்டிஷன் படி நீங்க ஒத்துக்கிட்டு கோயிலை சுத்தி 11 தடவை அங்க பிரதட்சணம் பண்ணணும். இல்ல நான் சொன்னபடி பாரதி குடும்பத்துக்கிட்ட இந்த டைம் பாம்பு விஷயத்த சொல்லிடுவ. அப்புறம் பாத்துக்கோங்க. நீங்க தப்பிக்கவே முடியாது. இங்க பாருங்க, தப்பு பண்ணது அவங்கதான். லேக்காவா உங்க மகன்னு சொல்றாங்க. அந்த பாசத்துல அவங்க பிராயச்சித்தம் பண்றதுல நியாயம் இருக்கு. நான் எதுக்கு பிராயச்சித்தம் பண்ணணும்? நீ லேக்காவை பத்தி என்ன வேணா நினைச்சுக்கோ, ஆனா செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தம் செய். அதுதான் எங்களுக்கு தேவை. முடியாது.
இவங்க செஞ்ச பாவத்துல உனக்கும் பங்கு இருக்கு. நீ தப்பிக்கவே முடியாது. ஐயோ என்ன விட்டுருங்க, நான் ஊருக்கு போகணும். ஊருக்கு போ, எங்க வேணா போ. ஆனா சந்திரா சொன்ன பிரார்த்தனைய மரியாதைய ஒத்துக்கிட்டு செஞ்சு கொடுத்துட்டு போ. இல்லனா ஜெயிலுக்கு தான் போவேன். ஏய், ஜெயிலுக்கு போய் உன் வாழ்க்கைய நாசம் பண்ணிக்காத. மரியாதையா செஞ்சு தொலை. கூப்பிடுறாங்கல்ல, போ. நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணவா? ஐயோ வேணாம் வேணாம். அப்போ வா வா வாங்க. போ போ. ச்சே. வாங்க. போலாமா சந்திரா? சஞ்சய், தண்ணிய தலையில எடுத்து ஊத்துங்க. ஏய், வெயிட் வெயிட். வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? ஹாட் வாட்டர் இல்லையா? அட்லீஸ்ட் ஒரு மினரல் வாட்டர் கூட இல்லையா? பச்சை தண்ணி எனக்கு ஒத்துக்காது. உடனே ஜலதோஷம் பிடிக்கும், ஃபிட்ஸ் வரும். இங்க பாருங்க, நீங்க செஞ்ச காரியத்துக்கு ஐஸ் வாட்டரை போட்டு விரைச்சு போகிற அளவுக்கு குளிப்பாட்டுங்க. நீங்க தப்பிச்சிட்டீங்க. பேசாம சாமிய மனசுல வேண்டிக்கிட்டு வேண்டியதெல்லாம் நிறைவேத்துங்க. சஞ்சய், எடுத்து ஊத்துங்க. ஐயோ, என்னடி இது? ஐயோ நிப்பாட்டு. வாட் நான்சென்ஸ்? ஐயோ, குளிருது. ஐயோ, சந்திரா, என்னால முடியல. போ. ஐயோ சந்திரா ப்ளீஸ். சஞ்சய், சரண்யா தலையில தண்ணி ஊத்திடுவோம்.
நிப்பாட்டுங்க. ரெண்டு பேரும் வாங்க, உள்ள வாங்க. வா. வாங்க. சீக்கிரம் வாங்க. அம்மா தாயே, லேக்கா மேல நீ வந்து இறங்கி இருக்க. அது ஏன்னு தெரியல, ஆனா அவ பாவம். அவ வயித்துல குழந்தை இருக்கு. அவ மேல கருணை காட்டுமா. தப்பு செஞ்சது இவங்க ரெண்டு பேரும் தான். அதுக்கு பிராயச்சித்தம் செய்ய உன் சன்னதிக்கு வந்திருக்காங்க. எதிரிங்களை தண்டிக்கிற சக்தி இருக்கிற உனக்கு கெட்டவங்களை மன்னிக்கிற பெருந்தன்மை ஏராளமா இருக்கு. இவங்க செஞ்ச தவற உணர்ந்து உன் சன்னதிக்கு பிரார்த்தனை செய்ய வந்திருக்காங்க. இவங்க பிரார்த்தனைய அன்போடு ஏத்துக்கிட்டு இவங்களுக்கு கருணை காட்டுமா. என்னென்னவோ செய்யறேன்னு சொல்லிட்டா கடைசியில இப்படி கோவிலுக்கு கூட்டிட்டு வந்து கேவலப்படுத்திட்டீங்களே. நான் என்னமோ யூனிவர்சிட்டி, அந்த சிட்டி, இந்த சிட்டின்னு சொன்னீங்க. ஆனா இவ பண்ற அட்ராசிட்டி உங்களால ஒண்ணும் பண்ண முடியல. அறிவு கெட்டவளே, கோர்ட்டு கேஸ்ல இருந்து தப்பிக்கணும்னா அதுக்கு இதுதான் வழி. நாலு நல்ல விஷயத்துல ஒண்ணு ரெண்டு எசக்க பெசக்க ஆகத்தான் செய்யும். அதெல்லாம் கண்டுக்கூடாது. அட்ஜஸ்ட் பண்ணிக்க, பேசாம இரு. என்ன இங்க வந்து தொணன்னு பேசிக்கிட்டு பயபக்தியோட கடவுள்கிட்ட வேண்டுங்க. வேண்டிக்கிற. நீ நினைக்கிற மாதிரி லேக்கா குணமாகணும்னு வேண்டிக்க மாட்டேன். அவளை காலி பண்ணணும் தான் வேண்டிப்ப. கடவுளே, லேக்கா இன்னும் அனுபவிக்கணும். அவ நல்லாவே இருக்க கூடாது. அம்மா தாயே, இவங்க நல்ல மனசோட வேண்டினாலும் சரி, கெட்ட மனசோட வேண்டினாலும் சரி, எது நியாயமான கோரிக்கைன்னு உனக்கே தெரியும். இவங்க வேண்டா வெறுப்போட இந்த பிரார்த்தனையை செஞ்சாலும் அத பெரிய மனசு பண்ணி நீ ஏத்துக்கிட்டு இவங்களையும் மன்னிக்கணும், லேக்காவையும் குணப்படுத்தணும், பாரதியையும் இந்த ஆபத்துல இருந்து காப்பாத்தணும். லேக்கா, பாரதி இவங்க ரெண்டு பேருக்காக நானும் என்னாலான பிரார்த்தனையை பண்றேன். கடவுளே, தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியாவனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லாகினம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பவர் என்பவர்க்கே அபிராமியால் கடைக்கண்களே. அச்சச்சோ, இந்த அம்மாவுக்கு சாமி வந்துருச்சு. யோ, சாமியும் இல்ல மாமியும் இல்ல, இப்படி குளிர்ல தண்ணி ஊத்திட்டாங்க. அதான் நடுங்குது. போயா. அப்படியா? இந்தாங்க விபூதி. தனம் தரும் கல்வி தரும் தருணாலும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லாகினம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பவர் என்பவர்க்கே அபிராமியாள் கடைக்கண்களே. சந்திரா, நீங்க பரிகாரம் பண்ணுங்க, நான் ஏதோ வந்துடுறேன். இந்தாங்க திருநீர் வாங்கிட்டு போங்க. ஏய்,
சரி வாங்க, அங்க பிரதட்சணை பண்ண போலாம். ஆ? ஆ, ஆ, என்ன போங்க. ம் போ. மாமா மாமா, உங்க பொண்ணு அங்க சாக கிடக்குறா மாமா. சம்பந்தமே இல்லாம இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்களே மாமா. மாமா, உங்க பொண்ணு அங்க சாக கிடக்குறா மாமா. அவளுக்காக வேண்டிக்கோங்க மாமா. இவ்வளவு நாள் உங்களை பார்க்காமலே வளர்ந்துட்டா. உங்களை அப்பான்னு பாசமா கூப்பிட்டாலே அது உங்களுக்கு கேக்குதோ இல்லையோ, உங்களுக்கு அதோட அர்த்தம் புரியுதோ இல்லையோ, எவ்வளவோ தடவை என் அப்பாவை என்னால பார்க்க முடியலையேன்னு அவன் எத்தனை நாள் என்கிட்ட அழுதுருக்கா தெரியுமா மாமா. நீங்க உயிரோட திரும்ப வந்ததுக்கு அப்புறம் என் அப்பாவை கடவுள் எனக்கு திரும்ப கொடுத்துட்டாருன்னு அவ எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பா. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அவன் நினைச்ச மாதிரி நீங்க அவளுக்கு அப்பாவாவும் அவ உங்க மகளாவும் மறுபடியும் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் மாமா. ப்ளீஸ் மாமா. இந்த குடும்பத்தை நினைச்சு என் அம்மா தாலி நினைக்கணும்னு அவ என்ன உங்களை எல்லாரையும் விட்டு போக துணிஞ்சிட்டா மாமா. அவ உயிர் போகுது மாமா. உங்களுக்கு சுய நினைவு வந்து என் மக எங்கன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது மாமா? மாமா, இப்போ உங்களுக்கு நினைவில்லைனாலும் என் பொண்டாட்டி உயிர் பழைக்க நீங்களும் சாமி கிட்ட வேண்டிக்கோங்க மாமா. ப்ளீஸ் மாமா, வாங்க மாமா. நீங்க வேண்டது அந்த ஆத்தாவுக்கு கேக்குதோ இல்லையோ, நீங்க பணக்காரனா இருக்கிறப்போ தான தர்மம்லாம் பண்ணிருக்கீங்க. பிச்சைக்காரனா இருந்தாலும் பிச்சை எடுத்து நீங்களே வச்சுக்காம கஷ்டப்படுறவங்களுக்கு தானம் கொடுக்குற உங்க மனசு வேண்டுனாலாவது அந்த ஆத்தா இறங்கி வர மாட்டாளா மாமா? மாமா வாங்க மாமா, ப்ளீஸ் மாமா. உங்க மகளுக்காக இல்லைனாலும் என் பொண்டாட்டிக்காக உங்களை கெஞ்சி கேட்கிறேன் மாமா. ப்ளீஸ் மாமா, வாங்க மாமா. பாரதி உயிரை காப்பாத்தணும் மாமா. அந்த ஆத்தா கிட்ட நீங்களும் வேண்டிக்கோங்க மாமா. வாங்க மாமா. மாமா வாங்க மாமா, ப்ளீஸ் மாமா. ஐயா, என் மனைவிக்காக வேண்டிக்கோங்க ஐயா.
பொண்ணு சாக கிடக்குறா மாமா. அவளுக்காக வேண்டிக்கோங்க மாமா. இவ்வளவு நாள் உங்களை பார்க்காமலே வளர்ந்துட்டா மாமா. உங்களை அப்பான்னு பாசமா கூப்பிட்டாலே அவ உயிர் பிழைக்கணும்னு வேண்டிக்கோங்க மாமா. வாங்க மாமா, பாரதி உயிரை காப்பாற்றணும் மாமா. அந்த ஆத்தா கிட்ட நீங்களும் வேண்டிக்கோங்க மாமா. வாங்க மாமா, பாரதி உயிரை காப்பாற்றணும் மாமா. அந்த ஆத்தா கிட்ட நீங்களும் வேண்டிக்கோங்க மாமா. நான் யாரு? அந்த பொண்ணு யாரு? எனக்கு தெரியல. என் மகன்றாங்க. உன்கிட்ட வேண்டிக்க சொல்லி அந்த தம்பி கேக்குறாரு. ஒண்ணுமே புரியல. அந்த பொண்ணு நடிச்சாவே எனக்குள்ள உள்ளுக்குள்ள துடிக்குது. அந்த பொண்ணு யாரும் எவரோ என்னன்னு தெரியல. என் மனசு என்ன அறியாமலே அந்த பொண்ணுக்காக கையேந்தது. உன்கிட்ட பிச்சை போடு. அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அந்த பொண்ணு உயிர் பொழைக்கணும். உயிர் பொழைக்கட்டும். பூமிக்கு பாரமா இருக்கிற என் உயிர் எடுத்துக்கோ. காசுக்காக பிச்சை எடுக்கிற என் கை இப்போ அந்த பொண்ணுக்காக உன்கிட்ட பிச்சை எடுக்கிற என் தாய். அந்த பொண்ணு உயிரை கொடுக்க மாட்டியா? இந்த கையால பிச்சை எடுத்து எத்தனை மாலையை நான் உனக்கு போட்டிருப்பேன். அந்த எண்ணத்துல நான் கேட்கிறேன், அந்த பொண்ணு உயிர் பொழைக்கணும். நீ தருவ. என் தாயி, உன்கிட்ட கையேந்தி நிக்கிற. உயிருக்காக போராட்டு இருக்கிற அந்த பொண்ணுக்கு உயிர் பொழைக்க நீ எனக்கு பிச்சை போட மாட்டியா? போடு, நீ போடு. நீ போடுவ. நீ போடுவ. நீ பிச்சை போடுவ. உயிரெல்லாம் ஒன்றே உறவாவோ என்றே நெஞ்சில் நேசம் கொள்வோம் என்றால் கல்லும் தெய்வம் ஆகுமே. உண்மை அன்பை நாமும் காட்ட கண்ணீர் மட்டும் போதுமே. யாவும் ஒரு நாள் மாறிடுமே. காலம் வழியை காட்டிடுமே.